எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கதைக்க போற பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட programmed single product view page including the seller's information. அந்த பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூவை காட்டுறேன். ஸோ இது நம்மளோட ஹோம் பேஜில் ஒரு ப்ராடக்ட் பை நவ், அதாவது இந்த ப்ராடக்டோட பை நவ் பாட்டில் கிளிக் பண்ண பிறகு நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் பாட்டுக்கு போகும். அப்படிதான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் நியூ பேஜ். இந்த பேஜோட ஃபர்ஸ்ட் நம்மளோட யூசரோட நேம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ஹோம் பேஜுக்கு போறக்காண்டி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது கிளிக் பண்ணா நம்மளோட ஹோம் பேஜுக்கு போயிடும். இதுல நம்மளோட ப்ராடக்டோட மாடல்ஸ் இதாகும். அதாவது ஒப்போ உண்டு, இது ஃபோன் ஒப்போக்காண்டி இதுல ஒப்போன்னு தான் பேர் இருக்கு இதுல. அண்ட் இதுல நம்மளோட ப்ரைஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல 140% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. இதுல வாரண்டி போட்டிருக்கு, 6 மாசத்துக்கு வாரண்டி இருக்குண்டு. அண்ட் இதுல ரிட்டர்ன் பாலிசி 1 மந்த்துக்கு போட்டிருக்கு. அண்ட் இதுல இன் ஸ்டாக் 10 ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் இதுலயும் நம்மளோட சேலரோட நேம் ஆட் ஆகும். ஸோ இதான் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து நம்மளோட விசா ப்ரோசஸ். இதுல வந்து குவான்டிட்டி பார்ட், இதுல ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வியூ ஆகும். அதாவது நம்மளோட ப்ராடக்ட்ல நம்ம எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கிறோம். இதுதான் இது இருக்குன்னா அதுல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஒரு ப்ராடக்ட் தான் காட்டுது. அண்ட் இதுல ப்ராடக்ட் டீடைல்ஸ், சாரி இது இந்த பார்ட்ல வந்து இந்த ப்ராடக்டோட பிராண்ட் ஒப்போ ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இதுல ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், 10 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுல பை நவ் பட்டன் கொடுத்துருக்கேன். அண்ட் பிளாக் கலர் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கேன், ஆட் டு கார்ட் இது. அண்ட் இதுல ப்ராடக்ட் டீடைல்ஸ்ல வந்தா இதுல பிராண்ட் ஒப்போண்டு காட்டு. இது சும்மா மாடல் ஐபோன் 15 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுல டிஸ்கிரிப்ஷன் அது ஆட்டோ ஃபில் ஆகும். இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம இதில் ஆட் பண்றோமோ அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வரும். இப்போ நான் இதில் ஒப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், நான் வேறு ப்ராடக்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ ஓகே இந்த எம்எஸ்ஐ லெஃப்ட் எடுக்கிறேன். ஸோ ஓகே இந்த ப்ராடக்ட் எடுத்தா இதில் எம்எஸ்ஐ நிற்கும். இதுலையும் எம்எஸ்ஐ விடும். இதில் 2 ஐட்டம்ஸ் தான் இருக்கு அவைலபிளா. ஸோ இதுல பிராண்டுக்கும் எம்எஸ்ஐ இருந்திருக்கு, மாடலுக்கு எம்எஸ்ஐ ரைசல் 7 இருக்கு. ஸோ இதுலயும் டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், சும்மா ஓகேன்னு தான் கொடுத்துருக்கேன். இதுல நம்ம இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல இது இந்த ப்ராடக்ட் நான் மறுபடியும் காட்டுறேன். இந்த ஹோம் இந்த ஹோம் பேஜ்ல இருந்து நான் இப்ப இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்றேன். இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ண பிறகு இந்த இதுல இருக்கிற ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணா இதுல வந்து விழும், இப்படி வியூ ஆகும். அண்ட் இது சாம்சங். அண்ட் இதுல நான் பட்டன் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்படி நம்மளோட ரிலேட்டட் ஐட்டம் வியூ ஆகும். நான் அப்பதே காட்டினேன், அப்பதே ஒரு ப்ராடக்ட் தான் இப்படி வியூ ஆகிச்சு. இப்போ இதுல 4 ப்ராடக்ட் வியூ ஆகுது. இதுல வந்து குவான்டிட்டி வந்தா நம்மளோட
1ல இருக்கு. ஓகே, இதுல அவைலபிளா இருக்கிறது 4 தான் கொடுத்துருக்கேன். ஸோ 4க்கு மேல இதுல வந்தா மேக்ஸிமம் குவான்டிட்டி ஷர்ட்ல வரும். ஓகே, இப்போ இது நான் மறுபடியும் கீழே இழுத்துட்டு போறேன். 3, 2, 1 1 வரைக்கும் தான் வரும். 1க்கு அங்கால 0 வராது. அதனால மினிமம் குவான்டிட்டி வரும். 1, 2, 3, 4 வரைக்கும் போகும். அதுக்கு அங்கால இந்த ப்ராடக்ட்டுக்கு போனா மேக்ஸிமம் காட்டும். 4ல இருந்து 1 வரைக்கும் தான் வரும். 1க்கு அங்கால போகாது. அப்படி வந்தா மினிமம் வரும். ஓகே, நம்ம இன்னொரு ப்ராடக்ட் காட்டுறேன். அது ஹோம் பேஜுக்கு போயிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன். இதை கிளிக் பண்ணா இதுல விடும். இது ப்ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும். இதுல குவான்டிட்டி நான் பார்ப்போம். அப்போதே 4 வரைக்கும் நான் போகும். இப்போ ஓகே, 13 வரைக்கும் போகுது. இப்போ இதான் மேக்ஸிமம் குவான்டிட்டி. அப்படியே இதுல வந்தா 1. இதுலயும் ரிலேட்டட் ஐட்டம் 4 தான் இருக்கு. இதுல வந்து குவான்டிட்டி பார்த்தா இதுல 10. இதுல ரிலேட்டட் ஐட்டம் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. இதான் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பேஜோட இன்க்ளூடிங் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த பார்ட். நான் இதை காட்டுறேன். இந்த பார்ட் நம்ம இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பிஹெச்பி. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நம்மளோட கனெக்ஷன் பிஹெச்பி. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிரியேட் பண்ணி அதில் ஈசெட் கொடுத்து அது கெட்டில் தான் அனுப்பி வச்சுருக்கோம். ஐடிஸ்கள் இதில் பிஐடி ப்ராடக்டோட ஐடி தான் இது. அதுவும் கெட் மெத்தட் தான் அனுப்பி வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்டோட குவரி பார்ட். இதில் மாடல் ஹேஸ் பிராண்ட். இதில் சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்தால் ஒரு ப்ராடக்ட் தான் வியூ ஆகும். அதான் இதில் ஃபண்டு கொடுத்துருக்கு. எனக்கு நம்மளோட பர்சன் நம்மளோட இந்த பார்ட்டில் நம்ம ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். அதில் தான் நம்ம இந்த மொத்த ஃபைலையும் போட்டிருக்கோம். அதாவது வேர்ஷன் டேக்ல இருந்து மிச்சம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் பார்ட். இதுலயும் ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து நான் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் லோட் மெயின் இமேஜ். இதுலயும் பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி எக்கோ கொடுத்து அதை $X கொடுத்து வச்சிருக்கிறேன்.
இது வந்து நம்ம டைட்டில் ஏரியாவில் பிஎஸ்பி ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி எக்கோ கொடுத்து அது நம்மளோட ப்ராடக்ட் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். அது டைட்டில். இது வந்து நம்மளோட ப்ரைஸ். இது வந்து ப்ரைஸ் ப்ராடக்ட் டேட்டா தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் ப்ரைஸ் அண்ட் இதில் ஆடிங் ப்ரைஸ் இருக்கு. அதாவது 100% வந்து இதில் வந்து நியூ ப்ரைஸ். இதில் நியூ ப்ரைஸ் இருக்கு. இதில் ப்ரைஸ் இருக்கு அண்ட் இதில் ஆடிங் ப்ரைஸ் இருக்கு. அதாவது இந்த பார்ட். இதில் வாரண்டி இருக்கு. 6 month வாரண்டி. நான் அப்போதே சொன்னேன். இதுலையும் குவான்டிட்டியில் வந்து அது ப்ராடக்ட் டேட்டா தான் அதில் அதுலேயும் பிஎஸ்பி ஸ்பெக்ட்னு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம் குவான்டிட்டி ஐட்டம்ஸ் பார்த்துக்கு. அண்ட் இது வந்து யூசரோட ஃபர்ஸ்ட் நேம். ப்ராடக்ட் யார் வாங்குறாங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் தான் இது. இது வந்து நம்மளோட குவான்டிட்டி ஏரியா. இது வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் போகிறதுக்காண்டி ஆட் பண்ணிருக்கிற பார்ட். இது குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி போகிற பார்ட். நான் அப்படியே காரணம் அந்த மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி அந்த பார்ட் கிரியேட் பண்ணது. இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து இதில் QTY_ டிக்ரீஸ் QTY_ இன்க்ரீஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேஎஸ்ல இது வந்து பை நவ் பட்டன். இது ஆட் டு கார்ட் பட்டன். இதெல்லாம் ஒரு ரிலேட்டட் ஐட்டம் ஏரியா. இந்த பார்ட் வந்து நம்ம ரிலேட்டட் ஐட்டம். ப்ராடக்டோட டைட்டில் செட் ஆகும், ப்ரைஸ் செட் ஆகும் அண்ட் குவான்டிட்டி செட் ஆகும். இதுக்கும் பை நவ் பட்டன் கொடுத்து வச்சுருக்கேன். ஆட் டு கார்ட் பட்டன் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் இதில் வந்து நம்மளோட பிராண்ட் நேம், மாடல் நேம் and description. இதனால நம்மளோட குவான்டிட்டி எப்படி ஜேஎஸ்ல ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இதுல இருந்து பார்ப்போம். இது வந்து நம்ம லோட் மெயின் இமேஜ் ஃபர்ஸ்டாக சொன்னேன். இதுலேயும் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்கு. அந்த டாக்குமெண்டட் கண்டெய்ன்மெண்ட் பை ஐடி தான் இதை நான் வச்சிருக்கேன். இது வந்து ஐடி ப்ராடக்ட் இமேஜ். இதுவும் ஐடி மெயின் இமேஜ் இதை கொடுத்துருக்கு. இதில் main image style.background image equal and URL தான் அனுப்பி வச்சிருக்கோம். இது sample_ image. இது வந்து குவான்டிட்டி பார்ட். இது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பார்ட்.
இது வந்து குவான்டிட்டி 50. இந்த இன்க்ரீஸ் பார்ட்ல நம்மளோட இருந்து கூடின்னு போகும். இது வந்து நம்ம இப்போ குவான்டிட்டி 10 வரைக்கும் ஆட் பண்ணியிருந்தா 10க்கு அங்கால போகாது. போகணும்னு நினைச்சா மேக்ஸிமம் குவான்டிட்டின்னு காட்டும். அப்புறம் இது வந்து 1 வரைக்கும் தான் போகும். அதாவது 10ல இருந்து அப்படியே 1 வரைக்கும் வரும். 1க்கு அங்கால 0 போகாது. அப்படி போகணும்னு நினைச்சு நம்ம கிளிக் பண்ணா மினிமம் காட்டும். இந்த 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 இதில் இருக்க பார்ட் இப்போதான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட program the single productive page including the sales information. அந்த பார்ட் தான் நான் இன்னைக்கு சொல்லி தந்தேன். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.